அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிட்டு காணொலிக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். வந்தேரிகள் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் குறிப்பிடும் பொழுது யாருடைய மனதாவது புண்பட்டால் உள்ளபடியே நான் வருந்துறேன். நாங்கள் வந்தேரிகள் என்று யாரை குறிப்பிடுகிறோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு வாழ வந்த மக்களை பார்த்து அல்ல, பிழைக்க வந்த மக்களை பார்த்து அல்ல, தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக பேசக்கூடிய பிற மொழியாளர்களை பார்த்துதான் நாங்கள் வந்தேரிகள் என்று குறிப்பிடுகிறோம். தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்லும் பொழுது எதிர்த்தரப்பிலிருந்து யார் தமிழன் என்று கேள்வி கேட்கிறான் அல்லவா, அவனைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம் வந்தேரிகள் என்று. யாருடைய மனதாவது மற்றபடி மக்களுடைய மனது புண்பட்டுச்சுன்னா நாங்கள் வருந்துறோம், உங்களை குறிப்பிடவில்லை, அதை தெளிவுபடுத்திக்கிறோம். இந்த காணொலியில என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, சாதிய ரீதியாக நம்மளை பிரிச்சு வச்சு திராவிடம் ஆண்டுகிட்டு இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் கிழிச்சு கிழிச்சு சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் அதுக்கு நல்ல தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. என்னன்னா, கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பொழுது வீராவேசமாக பொங்கி பேசிய முற்போக்குவாதிகள் தற்பொழுது தலைமறைவாயிருக்கிறாங்க. எந்த விஷயத்துல தலைமறைவு ஆயிருக்காங்க அப்படின்னா, செங்கல் சூளையில 4 வடமாநில இளைஞர்களால் ஒரு தமிழ் இளைஞர் சரவணன் என்பவர் செங்கல்லாலேயே அடிச்சு கொலை செய்யப்பட்டார். கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பொழுது அப்படியே பொங்கி எழுந்த முற்போக்குவாதிகள் திராவிட சிந்தனையாளர்கள் இந்த விஷயத்துக்கு ஏன் பேசல? சரவணன் அவர்களுடைய படுகொலைக்கு ஏன் பேசல? அங்கேயும் ஒரு உயிர் தான் போயிருக்கு, இங்கேயும் ஒரு உயிர் தான் போயிருக்கு. அது சாதி வெறி, இது இனவெறி. ஹிந்தி பேசுறவனால 4 பேர் சேர்ந்து தமிழனை ஒருத்தனை கொண்டு போட்டு போயிருக்கான். அப்போ தேவரும் தேவேந்திரரும் அடிச்சுக்கிட்டா வெட்டிக்கிட்டா அதை பேசும்போது மக்களுக்குள்ள பிரிவினை உண்டாகும், சாதிய ரீதியான பிளவு, அந்த வெறுப்பு உணர்வு அதிகமாகும். இங்க 4 வடமாநில இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு தமிழன் அடிச்சு கொண்டிருக்கான். இதை பெரிய அளவுக்கு பேசும்போது தமிழனுக்குள்ள இன ஒற்றுமை உண்டாகும். நம்ம ஒத்துமையா இருக்கணும், சாதி மதமா பிரிஞ்சிருக்க கூடாது, ஹிந்திகார வந்து அடிக்கிறான் பாத்தியா அப்படின்னு இன ஒற்றுமை உண்டாகும். இந்த ஒற்றுமை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக கவின் அவர்கள் படுகொலை பத்தி மட்டும் அப்படியே அப்பா சாதி வெறி, வெட்டியவனும் தமிழன் செத்தவனும் தமிழன், அப்படியே தமிழர்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறதுக்கு மட்டும் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வருவானுங்க. இந்த விஷயத்துக்கு இந்த வந்தேரிகள் யாருமே வாயை திறக்கவில்லை என்பது ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குது. அதனாலதான் வந்து வந்தேரின்னு சொல்றேன் ஒழிய மற்றபடி நீங்க வந்தேரி தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, மாதர் சங்கம், நீங்க எங்க இருக்கீங்க? சீமானெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. விஜயலட்சுமிக்கு நீதி வேண்டும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு வந்தீங்களே, எங்க இருக்கீங்க? தூய்மை பணியாளர் பெண்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட மாடல் அரசு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கழிவறை இழுத்து பூட்டுறாங்க. அந்த பெண்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாத்ரூம் போக முடியாம அப்படியே வச்சிருந்து கால் வலிக்குதுங்கிறாங்க. கால் இருக்குல்ல, பாத்ரூம் போலன்னா கால் வலிக்கும். ரொம்ப நேரம் நம்ம வந்து அதை பாத்ரூம் போகாம இருந்தோம்னா கால் வலிக்கும், கை காலில் எங்களுக்கு வலிக்குது பாத்ரூம் போகாம. பக்கத்துல இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம், தூரமா இருக்கு போயிட்டு நடந்து போயிட்டு வரணும், இது பக்கத்துல இருக்கிறத பூட்டி வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப பெரிய கொடுமையா இருக்குங்கிறாங்க. இதை விட கொடுமை ஏதாவது இருக்க முடியுமா? பெண்களுக்கு இதை விட ஏதாவது அநீதி இழைக்க முடியுமா? இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாதர் சங்கம் எங்க போனீங்க? நீங்க முதல்ல மாதர் சங்கமா? எதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சீங்க? அப்ப நீங்க யாரு? மாதர் சங்கமா திராவிட சங்கமாங்கிற கேள்வி வருது. சீமானதாவது பேசிட்டா மட்டும் வந்துடுறீங்க, விஜயலட்சுமிக்கு நீதி வேணும்னு கேட்டு வந்துடுறீங்க. ஏன் இந்த பெண் இவங்களெல்லாம் பார்த்தா பெண்களா தெரியல உங்களுக்கு? மாதர் சங்கம் பல விஷயத்துக்காக போராடி இருக்கு, எங்க போராடுறீங்க? எந்த நீதியை நீங்க வாங்கி கொடுத்தீங்க? உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? சும்மா ஒரு இது இருக்குன்னா ஒரு மைக்க நீட்டிட்டு எதையாவது பேசுறது, சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு போயிட்டு கிழிக்கிறது, வெக்கமாவே இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தான் தோணுது. பல பேர் கேட்கறான், நீங்க மாதர் சங்கமா இல்ல திராவிட சங்கமா, அதை முதல்ல சொல்லிட்டு போங்க, நீங்க முதல்ல தமிழரா அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னு கேட்கறான். இங்க மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பிரச்சனை! ரிதனி அவர்களுடைய வழக்கு, கிருஷ்ணகிரியில ஒரு புறவர் பெண் பாதிக்கப்பட்டாங்க, தொடர்ச்சியா பேசுறோம். அதெல்லாம் எதை ஒன்றையும் காதுல வாங்கிக்கல. சீமான் ஒண்ணுன்னா வந்துடுறது, சீமான் அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு, தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டாரு. ஐயே, கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் மான சூடு சொரணம் எதுவுமே இல்லாத, அறம் இல்லாத, மனதுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத இப்படிப்பட்ட நபர்கள் தான் இப்படி வந்து வெளியில பேசுவாங்க. எதுக்காவது வந்து நீங்க பேசிருக்கீங்களா? இப்ப சமீபத்துல விஜயலட்சுமிக்கு நீதி வேணும்னு கேட்டீங்க மாதர் சங்கம், இப்ப வீரலட்சுமி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்த போது ஒரு காவல்துறை அதிகாரியா அவர் வந்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாரு. நான் அதுக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால என் மேல பொய் வழக்கு போட்டு என்னை காவல் நிலையத்தில் உட்கார வச்சிருந்தாங்க. அப்போ நான் 1 மாசம் கை குழந்தை, அப்ப நான் எந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சுன்னு சொல்லி கண் கலங்கிட்டே பேசியிருக்காங்க. வீரலட்சுமி மேல நமக்கு 1008 விமர்சனம் இருக்கு, ஒரு விஷயத்துல கூட உடன்பாடு கிடையாது. என் மேலேயே அவங்க தான் போயிட்டு வழக்கு கொடுத்தாங்க, புகார் கொடுத்தாங்க. அவங்க மேல நமக்கு உடன்பாடு கிடையாது அவங்க கருத்துல. ஆனா அவங்க பேசின விஷயம்
அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி பேசுறாங்க. இன்னைக்குதான் அது வெளியில தெரிய வந்திருக்கு, பொது வெளியில பேசியிருக்காங்க. அதுக்காக மாதர் சங்கம் குரல் கொடுத்தீங்களா? இன்னைக்கு திராவிட மாடல் அரசு எந்த காவல்துறை அதிகாரியை காப்பாத்துறதுக்கு நீங்க அதுக்காகலாம் குரல் கொடுக்காம இருக்கீங்க? மாதர் சங்கம் இது ஏதாவது வாயில வந்துட போதா சொல்லிட போறேன். சரி, தமிழ்நாட்டிலேயாவது பெண்களுக்கு எதிராக இத்தனை கொடுமைகள் நடக்குது, அதெல்லாம் நம்ம பேசணும்னா இந்த அரசுக்கு தான் கெட்ட பேரு, நமக்கு வர வேண்டியதும் வராம போயிடும் அப்படின்ட்டு மாதர் சங்கம் பேசாம இருக்கலாம். நம்ம கிருஷ்ணகிரியில 2023 நினைக்கிறேன், அப்ப அந்த கிருஷ்ணகிரியில ஒரு குறவர் சமுதாய பெண் ஆந்திர காவல்துறை இங்க தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள கிருஷ்ணகிரியில அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் அவங்க கற்பழிச்சுட்டு பிறப்புறுப்புல மிளகாய் பொடியை போட்டுட்டு கொண்டு விட்டாங்க. இந்த பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை போட்டதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இப்பயும் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பெண் போயிட்டு எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது மாட்டிப்பாங்க இல்லையா காவல்துறை, அதனால அந்த இடத்துல மிளகாய் பொடியை போட்டோம்னா அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி எரிச்சல் தாங்க முடியாம திரும்ப திரும்ப வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஆதாரங்கள் அழிக்கப்படும். அதுக்காக தான் மிளகாய் பொடி அந்த இடத்துல போட்டது. சரி, ஓகே, தமிழ்நாட்டிலேயாவது இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதுன்னு சொன்னா ஆட்சி கெட்ட பேரு பேசாம இருக்கீங்க. ஆந்திர காவல்துறை பண்ணத்துக்கு ஏன் மாதர் சங்கம் குரல் கொடுக்கவில்லை? இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள்ல கடந்து போற விஷயம் கிடையாது. மக்களை திரும்ப திரும்ப நம்ம பேசுறோம்னா பேசிதான் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கலையே. எந்த காவல்துறை நீங்க கைது பண்ணீங்க? எஃப்ஐஆர் போட்டீங்களா? வழக்கு பதிவு பண்ணீங்களான்னு கேட்கிறேன். ஏன் ஆந்திர காவல்துறைக்கும் இங்க இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் உறவு, அதான் ஒரே ரத்தம் வம்பாங்க, திராவிட ரத்தம். அதை பத்தி அவனும் பேச மாட்டானுங்க. நீ பாரு, முற்போக்குவாதி பெரியாரிஸ்ட்னு பேசிட்டு இருக்கிறவனோ இதெல்லாம் பேச மாட்டான். 2016 ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா? பேச மாட்டானுங்க, பேசவே மாட்டானுங்க. நம்ம நாக்கப்புடுங்கிற மாதிரி செருப்பு சாணியில் முக்கி அடிச்சா கூட பேசுறான்னு சொன்னா கூட பேச மாட்டான். இங்க ஏதாவது ஒரு சாதி பிரச்சனை நடந்துருச்சுன்னா ஆஹா பாத்தீங்களா, சுடுகாட்டில் பிணத்தை புதைக்க விட மாட்டேங்கிறாங்க ஆண்ட சாதிகள், ஆதிக்க சாதி கும்பல். அதை பத்தி பேசுவான். ஆனா குறிஞ்சாங்குளத்தை பத்தி பேச மாட்டானுங்க. நல்லா பாருங்க, இவனுங்க நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துற விஷயத்த மட்டும்தான் இவனுக்கு தொடர்ச்சியா பேசுவானுங்க, ஹைலைட் பண்ணுவானுங்க, பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அது நடந்தது சரின்னு நான் சொல்லவில்லை, நாங்க யாருமே சரின்னு சொல்லவில்லை. ஆணவ படுகொலை செய்வது தவறு, அந்த நபருக்கு குடியுரிமையை கொண்டு மறுக்கப்படணும், அவனுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் ஒரு அகதி மாதிரி இந்த மண்ணில் வாழ வைக்கணும். அந்த ஒரு ஸ்டாண்ட்ல நாம் தமிழர் உறுதியா இருக்கும். அது நமக்கு சரி தப்புன்னு சொல்லல. ஆனா அதை பத்தி பெரிய பூதாகாரமா பேசுற இந்த வந்தேரிகள், திராவிட சிந்தனையாளர்கள் எதற்காக நான் சொன்ன இந்த இத்தனை விஷயத்தையும் பேசவில்லை? வடமாநில இளைஞர்களால் சரவணன் அடித்து கொலை, ஆந்திர காட்டுக்குள் தமிழர் படுகொலை, கிருஷ்ணகிரியில் ஒரு குறவர் பெண் கற்பழிப்பு, எவ்வளவு கொடுமைகள், ஏன் இதை பற்றி பேசல? சொல்லுங்க. மாதர் குல திலகங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன வேணாலும் பேசிடலாம், எங்க வேணாலும் உட்காந்துட்டு பேசலாம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜனநாயகவாதியா இருக்குன்னு பாருங்க. அதுல ஒரு பெண், இந்த பெண் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பேச வேண்டியது, நான் மலையாளி தான், இது ஓப்பனா பேசுது, நான் மலையாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக பேசுதுங்க. எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியா நம்ம இருக்கோம். கர்நாடகாவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் தமிழச்சி தான், ஆனா கன்னட இன அரசியலுக்கு எதிராக நான் பேசுவேன்னு பேசிவிட்டு அங்கிருந்து வர முடியுமா? வர முடியுமா? நிறைய என்ன நடந்திருக்குங்கிறது 1991 கலவரம், காவிரி கலவரத்தை வரலாறு படிச்சோம்னா அது தெரியும். அந்த மாதிரி நம்ம தமிழ் பெண்கள் அங்க சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. எதுவும் பேச வாழ வந்த மக்கள், அவங்க இன அரசியலுக்கு எதிராக பேசல, சும்மா வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களே அவங்க அடிச்சு விரட்டினானுங்க. இதான் மக்களே, வந்தேரிகளை வாழ விட்டது தப்பல்ல, ஆள விட்டது மிகப்பெரிய தப்பு. இந்த நம்ம இன்னைக்கு உரிமை இழந்து நிக்கிறதுக்கான காரணம் பிறமொழியாளர்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்ததால் சொந்த இன மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் உரிமையை இழந்து இன்னைக்கு போராட்ட காலத்துல போராட கூட முடியாம கழிவறைக்கு கூட போக முடியாத நிலைமைக்கு உட்கார்ந்துருக்கோம்னா அதற்கு காரணம் பிறமொழியாளர்கள் இந்த மண்ணை இன்று வரை ஆட்சி செய்து கொண்டிருப்பதுதான். அது மட்டும்தான் காரணமே ஒழிய வேற எந்த காரணமும் கிடையாது.